ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் நலம் தானே? இன்றைய பதிவில் நாம் என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை மாதம் பிறந்து விட்டது. அடுத்தது இன்றைக்கி திங்கக்கிழமை, ரொம்ப பொருத்தமாக அருமையாக நல்லபடியாக கார்த்திகை 1 மாத பிறப்பும் இன்றைக்கே நடந்திருக்கு, சோமவாரத்திலேயே. இன்னொன்று இதை முடவன் முழுக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதம் முதல் மாத பிறப்பையும் சிவனுக்கும் முருகனுக்கும், அதாவது அப்பா புள்ள 2 பேருக்குமே ரொம்ப உகந்த ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லலாம். அடுத்தது திருவண்ணாமலை தீபம், அதை பற்றி நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மிக சிறப்பான ஒரு திருவிழா அது. பௌர்ணமியும் பரணி தீபமும் ஒன்றாக வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இந்த தடவை கார்த்திகை மாதம் 5 வாரங்கள் கொண்டதாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி கார்த்திகை முதல் தேதி, மாத பிறப்பும் சரி, கார்த்திகை முடியும் போதும் சரி, திங்கட்கிழமை சோமவாரமாகவே முடியுது. மிக மிக சிறப்புங்க அது. எத்தனை முறை இந்த மாதிரியான ஒரு சிறப்பான அம்சம் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது நம்ம. மேலும் இன்றைய பதிவில்ங்க, கார்த்திகையில் சோமவாரம் திங்கக்கிழமை நம்ம மேற்கொள்வோம். அந்த சோமவாரத்தினுடைய சோமவாரம்னா என்ன, அது எதனால் அப்படி ஒரு அந்த காலம் விரதம் உருவானது, அதோடு இல்லாமல் இந்த கார்த்திகை மாத சிறப்புகள் என்னென்ன, இந்த சோமவாரத்துலேயும் சரி இந்த கார்த்திகை மாதத்துலேயும் சரி நாம் மேற்கொள்ளக்கூடிய விரத முறைகள், வழிபாட்டு தகவல்கள், நெய்வேத்தியங்கள், இதை பற்றியெல்லாம் அருமையான தகவல்களை பார்ப்போங்க. இந்த கார்த்திகை மாதத்துலங்க நம்ம வழிபடும் வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்குங்க. அதில் குறிப்பாக நம்ம சொல்ல போகணுன்னா, இந்த கார்த்திகை மாத சோமவாரம் விரதம் மேற்கொள்கிறதுங்கிறது ஒரு மிகச்சிறப்பான ஒரு விரத முறைங்க. அது சோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு வாழ்வளித்து, அவரையும் தன்னோட தலைமையில் வச்சு அவருக்கு வரமளித்து, மாண்டவரை காப்பாற்றி மீண்டும் அருள் புரிந்ததனால் சிவபெருமானுக்கு சோமேஸ்வரர் மற்றும் சந்திர மௌலீஸ்வரர் என்ற திருநாமங்களும் அந்த பெயர்களாலேயும் அவர் அழைக்கப்படுகிறாருங்க. சோமன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் சிவபெருமானுடைய அருளால் வரம் பெற்று நலம் பெற்றதனால அந்த நாளை, அந்த வாரங்களை நம்ம சோமவாரம்னு சொல்லி காலமாக நம்ம பெயரிட்டு அழைத்து வருகிறோங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை தாங்க. திங்கக்கிழமையில் வர அந்த நாட்களை சோமவாரம்னு சொல்லி நாம் சொல்லிட்டு வரோங்க. பொதுவாகவேங்க தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நம்ம சோமவாரம்னு சொல்லி நிறைய பேர் அந்த சோமவாரத்தில் விரதம் இருக்கிறதுங்கிறது ஒரு முறைங்க. ஆனால் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வர இந்த திங்கக்கிழமையில் வரக்கூடிய இந்த சோமவாரங்களில் நம்ம விரதம் கடைபிடிக்கிறதுங்கிறது மிகச்சிறப்புங்க. அது நீங்கள் சிவபெருமானுக்கும் இருக்கலாம், முருகனுக்கும் இருக்கலாம். 2 பேருக்குமே நீங்கள் இந்த கார்த்திகை மாதம், அதுவும் குறிப்பாக திங்கக்கிழமையில் வர இந்த சோமவார விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு கொடுப்பனைங்க. நமக்கு சிவனே முருகன், முருகனே சிவன், 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில், அது சோமவாரத்தில் நம்ம விரதம் இருக்கிறதுங்கிறது மிகச்சிறப்புங்க. இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு மட்டும் இல்லாமல் முருகனுடைய விசேஷ காலமாகவும் இந்த கார்த்திகை மாதங்கிறது திகழ்கிறதுங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்தில், அதுவும் இந்த சோமவாரத்தில் நீங்கள் சிவனையும் முருகனையும் எப்படி நம்ம வழிபடுறோமோ அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தையும் நம்ம வழிபடுறதுங்கிறது மிக மிக சிறப்புங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. தெரியாதவங்க இனிமேல் இந்த
சோமவாரத்தில் விரதம் இருக்கிறவங்க சிவனுக்கும் சரி, முருகனுக்கும் சரி, நம்ம குலதெய்வத்துக்கும் சரி, 3 பேருக்கும் சேர்த்து நம்ம இந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து அவர்களுடைய பரிபூர்ண கடாட்சத்தை நாம் பெறத்துக்கு நமக்கு மிகப்பெரிய அனுக்கிரகம் அவங்க பண்ணணும்னு நம்ம வேண்டி விரதம் இருப்போங்க. இப்போ இந்த சோமவாரங்கிறதுங்க இந்த கார்த்திகை, அதாவது 2025 இந்த கார்த்திகை மாதத்தில் 17/11/2025 அதுவும் திங்கக்கிழமையில் முதல் நாளாகவே மாத பிறப்பாகவும் அமைஞ்சிருக்கு, சோமவாரத்துலேயும் அது ஆரம்பிச்சிருக்குங்க. 17/11/2025 அடுத்தது பார்த்திங்கன்னா 24/11/2025, அடுத்தது 1/12/2025, அடுத்தது 8/12/2025, 15/12/2025ங்க. இந்த தேதிகளையெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒரு டைரியில் வேணாலும் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு இந்த நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்கள் கார்த்திகை சோமவாரம் மேற்கொண்டு சிவனையும் சரி, முருகனையும் சரி, குலதெய்வத்தையும் சரி மிக சிறப்பாக வழிபடுங்கங்க. அதுவும் பாருங்கள், இந்த வருஷம் ரொம்ப பொருத்தமாக அந்த சோமவாரம் ஆரம்பிக்கும் பொழுதே மாத பிறப்பும் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு, ஒரு சந்தர்ப்பங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சில சமயம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைன்னு மாத பிறப்பு இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்போ திங்கக்கிழமை வருதோ அப்போ தான் அந்த முதல் திங்கக்கிழமையே நாம் சோமவாரமாக கணக்கெடுத்துக்குவோம். ஆனால் இந்த வருஷம் பாருங்கள், மாத பிறப்பும் சோமவாரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்குங்கிறது அது கடவுளுடைய அனுக்கிரகந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த 5 வாரங்களும் நீங்கள் சோமவாரம் விரதத்தை முறையாக கடைப்பிடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அதை முறையாக கடைப்பிடிங்க. இல்லைம்மா, நாங்கள் இப்போ தான் இதை பற்றியெல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம், இவ்வளோ நாளாக எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்றவங்களும் சரி, ஒரு குழப்பமும் வேணாம், ஒரு சங்கடமும் வேணாம். எப்பொழுதும் போல் எல்லா விரதமும் எப்படி நம்ம சுத்தபத்தமாக வீடை சுத்தம் பண்ணி, பூஜை ரூமை சுத்தம் பண்ணி, நம்மளையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு, எண்ணம் சுத்தம், உடல், நம்ம சுற்றி உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம எப்படி முறையாக எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு விரதம் இருக்க ஆரம்பிப்போமோ அதே மாதிரி தான் இந்த விரதங்கள். இதுக்குன்னு தனியாக ஒரு நியதியோ ஒரு ரூல்ஸோ எதுவுமே கிடையாது. அதனால் தாராளமாக இந்த நாட்களில் நீங்கள் விரதம் ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி, வழியாக வருஷமாக நீங்கள் விரதத்தை சோமவாரத்தை மேற்கொள்கிறவங்களும் சரி, இந்த வருஷத்துலேருந்து புதுசாக நீங்கள் சோமவாரம் எடுக்கிறவங்களும் சரி, தாராளமாக இந்த சோமவார விரதத்தை மேற்கொண்டு நீங்கள் அருமையாக கடைப்பிடிச்சி சிவபெருமானது, முருகனது, குலதெய்வத்தை ஆசீர்வாதத்தை பெறணும்னு நான் மனப்பூர்வமாக நானும் வேண்டிக்கிறேங்க. அதுவும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த கார்த்திகை 1ஆவது தேதி முதல் ஆரம்பிக்கிறதும் சரி, கார்த்திகை முடியறதும் சரி 29ஓட ரெண்டுமே ஆரம்பிக்கிறதும் திங்கக்கிழமை சோமவாரம், முடியறதும் திங்கக்கிழமை சோமவாரத்தோடு தாங்க முடியுது. ஸோ இந்த ஒரு அருமையான தருணத்தை, மிகச்சிறப்பான இந்த ஒரு வாய்ப்பை யாரும் நழுவ விட்டுடாமல், தவற விட்டுடாமல் கண்டிப்பாக இந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து இறை அருளை பெற கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேங்க உங்களை. இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை பற்றி இவ்வளோ குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்களேம்மா, அப்படி என்ன இந்த சோமவார விரதத்தினால ஒரு மிக சிறந்த பயன் சிறப்புன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இந்த சோமவாரத்தில் சிவனை நினச்சி விரதம் இருந்தாலும் சரி, முருகனை நினச்சி விரதம் இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை நினச்சி விரதம் இருந்தாலும் சரிங்க, நம்ம என்ன நினச்சி என்ன சங்கல்பம் பண்ணி இவங்க 3 பேரையும் நம்ம கோரிக்கையை வச்சு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கிறோமோ, நாம் எண்ணிய எண்ணம் நிறைவேறி நம்முடைய கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு விரதம் இந்த சோமவார விரதம்ங்க. நான் நினைத்ததோ இல்லை என்னுடைய எண்ணமோ, எனக்கு என்ன தேவையோ, நான் நினைக்கிறதெல்லாம் என்ன நடந்துற போதா அப்படின்னு
மனக்கவலை கொள்கிறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சோமவார விரதத்தை கடைப்பிடித்து நீங்கள் விரதத்தை மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானோ சிவபெருமானோ குலதெய்வமோ கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்களை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாங்கன்றது சத்தியமான உண்மைங்க. சரி, இப்போ இந்த சோமவார விரதத்தை நீங்கள் யாரை நினச்சி இருக்க போகிறீங்க? சிவனை நினச்சா, முருகனை நினச்சா, குலதெய்வத்தை நினச்சாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க. இப்போ சிவபெருமானை நினச்சி நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அவருடைய முருகனோ குலதெய்வமோ அவங்களுடைய திருவுருவ படங்களை எல்லாம் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சிவனுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் லிங்கமெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த லிங்கத்துக்கு சங்கால அபிஷேகம் பண்ணுங்கள். அதுவும் வலம்புரி சங்கு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அந்த சங்கால அபிஷேகம் பண்ணி அவருக்கு எல்லா தூப தீப ஆராதனைகளை எல்லாம் காமிச்சு விரதம் இருங்க. நீங்கள் சங்கால சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் சோமவார விரதம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதோட பலனை நீங்கள் கண்கூட விரதம் இருந்து முடித்த கையோடு நிச்சயம் ஒரு சுப செய்தியாக சுப நிகழ்வாக நல்லபடியாக அமையுங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சொல்லுவீங்க ஆமாம்மா நீங்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு. நீங்கள் சங்கால அபிஷேகம் பண்ண சொல்கிறீங்கம்மா, அதுவும் வலம்புரி சங்கு. எங்கள்கிட்ட வலம்புரி சங்கெல்லாம் கிடையாதும்மான்னு. பரவாயில்ல, சங்கு இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் வழக்கமாக எதில் சுவாமிக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுவீங்களோ அதால் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். முருகனுக்கு அது மாதிரி படங்களை வச்சு மலர்களை படைச்சி எந்த மலர்கள் வேணாலும் சிவனுக்கும் சரி முருகனுக்கும் சரி படைச்சி சிவன் முருகன் 2 பேருக்குமே வில்வத்தால் கூட நீங்கள் அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அர்ச்சனை பண்ணிவிட்டு அஷ்டோத்திரம்லாம் சொல்லிவிட்டு சிவனுக்குன்னு பண்ணும்பொழுது சிவபுராணத்தை கண்டிப்பாக படிங்க. முருகனுக்குன்னு செய்யும்பொழுது முருகனுடைய திருப்புகழை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் என்ன நினச்சி சங்கல்பம் பண்ணி இப்போ குழந்தை வேணும், வீடு வேணும், பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் தடை இல்லாமல், யாராவது வீட்டில் உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலம் தேரணும், இப்படின்னு எந்தாவது ஒரு சங்கல்பத்தை பண்ணி நீங்கள் முருகனுக்கு விரதம் இருக்கீங்கன்னா அந்தந்த திருப்புகழ் இருக்குது. குழந்தை வரம், வீடு கட்டணும், வேலை வேணும், இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு திருப்புகழ் இருக்குது. அந்த திருப்புகழ்களை நீங்கள் சொல்லி நீங்கள் பாராயணம் பண்ணி அந்த பதிகங்களை எல்லாம் படித்து நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஒரு பாலில் நாட்டு சக்கரை, தேன் இதெல்லாம் கலந்தும் செய்யலாம். பழங்கள் நிறையா வாங்கி வச்சும் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம். சக்கரை பொங்கல் முடிஞ்சால் சக்கரை பொங்கல் பண்ணலாம். இந்தமாரி எது வேணாலும் உங்களால் என்ன முடியுமோ முடிஞ்சதை வச்சு தூப தீப ஆராதனை காட்டி சிவனாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் குலதெய்வமாக இருந்தாலும் அருமையாக நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கங்க. எங்களுக்கு திருப்புகழ்லாம் படிக்க தெரியாதும்மா அப்படின்னா முருகனுடைய கந்த சஷ்டி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, இந்தமாரி நிறைய இருக்குது. அதை கூட நீங்கள் படிக்கலாம். முருகனுக்கு படிச்சுட்டும் நீங்கள் விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். இந்த மாதிரி 5 வாரமும் நீங்கள் சிவனுக்கோ முருகனுக்கோ குலதெய்வத்துக்கோ இந்த மாதிரி முறையாக நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு நெய்வேத்தியங்களையெல்லாம் நீங்கள் படைச்சி நீங்கள் விரதம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி விரதம் இருக்கீங்களோ அது 100% நிச்சயம் நடைபெறுங்க. நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள், அப்புறம் தெரியும் அதனுடைய மகிமையும் தெய்வாம்சமும். அடுத்து ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு. இப்போ பெண்களாகிய நாங்கள் மாதவிடாய் காலத்தில் என்னம்மா செய்கிறதுன்னு எப்பொழுதும் போல் சொல்கிற பதில் தான். இந்த மாதவிடாய் காலத்தில் அதை நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற எத்தனை வாரம் உங்களால் இருக்க முடியுமோ அந்த வாரங்களை நீங்கள் விரதங்களை மேற்கொள்ளலாம். நீங்கள் அடுத்து ஒரு சந்தேகமும் கேள்வியும் வரும். 5 வாரமும் இருக்கணுமாம்மா சோமவார விரதம் அப்படின்னு அதுவும் ஒரு சந்தேகம் கேள்வி வரும். உங்களால் இருக்க முடியலையா? முதல் வாரமும் கடைசி வாரமும் கண்டிப்பாக இருங்க. அதுவும் குறிப்பாக கடைசி வாரம் 29, அதாவது 15/12/2025 கடைசி திங்கக்கிழமை, கார்த்திகை மாதம் முடிகிறது 29 கார்த்திகை தேதி. இது கடைசி வாரமாக உள்ள இந்த நாளில் சோமவாரம் முடிகிறது, கார்த்திகை மாதம் முடிகிறது, எல்லாமே சேர்த்து அந்த நாளையில் கூட நீங்கள் அந்த ஒரு வாரம் மட்டும் விரதம் இருந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு நீங்கள் யாருக்கு விரதம் இருக்கீங்களோ அதை நீங்கள் முடிவு செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் முறையான விரதங்களை மேற்கொண்டு விரதத்தை நீங்கள் கடைபிடித்து அந்த கடைசி வாரத்தோடு நீங்கள் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாங்க. நீங்கள் அடுத்து ஒரு சந்தேகம் வரும், இந்த திங்கக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் நாங்கள் அசைவம் சாப்பிட்லாமாம்மா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வரும். ஏன்னா பெண்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை சாப்பிட மாட்டீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற மற்ற கணவர், மற்ற குழந்தைகள், ஏனைய முதியோர்கள், பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நம்ம தானே சமைச்சு கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்காக நம்ம அசைவம்லாம் நாங்கள் சமைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றை மட்டும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். விரதம்னு நீங்கள் இருக்கணும்னு முடிவு பண்ணி முறையாக நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த கார்த்திகை மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் சைவ உணவே நீங்கள் மேற்கொள்கிறதுங்கிறது மிக மிக உத்தமம், சிறந்ததுங்க. அதை மீறி எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் விருப்பத்துக்கே நான் அதை விட்டுறேன். நான் இந்த விரத காலத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தகவலாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னன்னா, தானத்திலே சிறந்தது அன்னதானம் தான் மிக சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்த்திகை மாதம் முழுதும் இந்த 5 வாரங்களும் சரி, இல்லை ஏதாவது ஒரு வாரம் நீங்கள் விரதம் இருக்கிறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் பசித்த வயிறுக்கு வயிறார பசி நிறைய சாப்பாட்டை கொடுக்கறதுங்கிறது, அதாவது அன்னதானம் கொடுக்கறதுங்கிறது மிக 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 புண்ணியங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமானும் சரி, முருகப்பெருமானும் சரி, நமது குலதெய்வமும் சரி, அப்படியே சந்தோஷத்தில் மன மகிழ்ச்சியோட நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கருணையும் கடாட்சத்தையும் அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. நீங்கள் இந்த அன்னதானத்தை இந்த கார்த்திகை சோமவாரம் விரதம் இருக்கிறவங்க தான் கொடுக்கணுன்னு ஒரு கட்டாயமோ ரூல்ஸோ எதுவும் கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் யாராவது ஒரு 2 பேருக்கு, அதுவும் வறுமையில் வாடுறவங்களுக்கு, பசியாக இருக்கிறவங்களுக்கு, யாருக்காக இருந்தாலும் சரி, ஒரு 2 பேருக்காவது குறைஞ்சபட்சம் நீங்கள் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அதோட புண்ணியமே மிகப்பெரிய புண்ணியங்க. அடுத்தது மற்றொரு தானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய், விளக்கு, திரி, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய தேவைப்படும். ஸோ உங்களால் முடிஞ்சது என்ன முடியுமோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயில்லையோ, இல்லை பெரிய கோயில்கள்லையோ, சிவாலயங்கள்லையோ, முருகன் சன்னதியிலையோ, இல்லை குலதெய்வத்துக்கோ, எங்கே வேணாலுங்க எண்ணெய், திரி, விளக்கு இதெல்லாம் நிறைய வாங்கி கொடுங்க. அதுமாரி சுவாமிக்கு நம்ம எப்படி தினமும் சாப்பிட்றோமோ அதேமாரி சுவாமி தினமும் பட்னி இல்லாமல் வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு, அதாவது அன்றாட கோவிலில் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணுவாங்க இல்லையா, சக்கரை பொங்கலோ, தயிர் சாதமோ, ஏதோ ஒரு சாதம். அந்த சாதம் பிசையறதுக்கு அரிசி வேணும் இல்லையா, அந்த அரிசியை கூட நீங்கள் அரிசியை வாங்கி தானமாக கோயிலெல்லாம் கொடுங்கங்க. மிக மிக புண்ணியம். அந்த மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மாதிரி நீங்கள் தானம் பண்ணுறதுங்கிறது அதை விட ஒரு மிகச்சிறப்பு எதுவுமே இல்லைங்க. எப்பேற்பட்ட கர்ம வினைகளாக இருந்தாலும், விதிப்பயனாக இருந்தாலும், பாவங்களாக இருந்தாலும், இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய அதனுடைய தாக்கமானது குறையுங்க, கண்டிப்பாக குறையும். அதை நீங்கள் அனுபவத்தில் நிச்சயமாக உணர்வீங்க நீங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானமும் சரி, இந்த மாதிரி கோயில்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்குறதையும் ஒரு தானமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு எந்தவித மனசில் ஒரு உறுத்தலோ, சங்கடங்களோ, வருத்தங்களோ இல்லாமல் மனம் நிறைந்த சந்தோஷத்தோடு அன்னதானமும் செய்யுங்க. கோயில்களுக்கு இந்த மாதிரி எல்லா தானங்களையும் நீங்கள் வாங்கி கொடுங்கங்க. அதே மாதிரிங்க பஞ்சபூத தத்துவங்களை நமக்கு சொல்லக்கூடிய அந்த மண் அகல் விளக்கு இருக்குது பாருங்கள். அந்த மண் அகல் விளக்கு கூட உங்களால் முடிஞ்சது ஒரு 10 விளக்காவது வாங்கி இந்த சிவாலயங்கள்லேயோ, அம்மன் கோவில்கள்லையோ, முருகன் கோவில்கள்லையோ, குலதெய்வங்களையோ, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோயில்களுக்கு எண்ணெய், திரி, அரிசி, விளக்கு இது எல்லாமே வாங்கி கொடுங்கங்க. உங்களால் கண்டிப்பாக அது முடியும்.
உங்கள் பொருளாதாரத்துக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக மண் அகல் விளக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்கங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை தமிழ் தேதி 1ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டு நிலைவாசல் படி 2 பக்கமும் மண் விளக்கில் அழகாக தீபம் ஏற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றுங்க. அந்த மாதிரி தினமும் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது மகாலட்சுமி கடாட்சமும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் வீட்டில் பரிபூர்ணமாக நிறைஞ்சு இருந்து நம்முடைய இல்லமும் சரி, நம்முடைய இல்லத்தில் உள்ள அனைவரது உடல்களும் மனமும் எண்ணமும் சிந்தனையும் நல்லபடியாக இருந்து மகிழ்ச்சியாக இருப்போங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. என்னங்க, இது வரைக்கும் இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயம் அது உங்களுக்கு முழு பயனளிக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு தகவலாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை 5 வாரமும் நீங்கள் கடைப்பிடித்து சிவனது அருள், முருகனது அருள், குலதெய்வத்தருடைய அருளை பரிபூர்ணமாக பெற எல்லா தெய்வங்களையும் நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேங்க. இதை போல் நல்ல ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீக சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்துன்னா உங்களுடைய உறவினர், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கங்க. அடுத்த ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல்களில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.